நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நீதிமான் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் சிடார் என்றதான மரம் அதை போல் வளர்கிறான். ஆமேன். ஏன் நீதிமானை குறித்து இந்த கேதுரு மரத்திற்கு ஒப்பிட காரணம் என்ன? இந்த லீபனோன் அருகில் உள்ளதான எர்மோன் மலைகள், இந்த மலைப்பகுதி பாதி சிரியரிலும் பாதி லெபனானிலும் உள்ளது. லெபனானின் தேசிய கொடியில் கேதுரு மரம், அதாவது இந்த சிடார் ட்ரீ இருக்கும். பாருங்கள், லீபனோன் என்பதன் பொருள் வெண்மை ஆகும். ஏனென்றால் இதன் சிகரங்கள் பனியால் மூடப்பட்டிருக்கும். சாலமோன் கட்டிய தேவாலயத்திற்கு இந்த கேதுரு மரங்கள் இங்கிருந்து தான் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த கேதுரு மரத்தின் அடியில் சுமார் 5000 பேர் கூட ஓய்வு எடுக்கலாம். இந்த மரத்தின் இலைகள் ஒன்றோடொன்று உராய்வதன் மூலம் ஒருவித பிசின் உண்டாகி வாசனையும் தரும். இந்த வாசனை லீபனோன் கடற்கரை சுமார் 25 மைல்களுக்கு அப்பால் கூட வீசுகிறது உண்டு. மற்றும் இம்மரத்தின் வேர்கள் இங்குள்ள மலைகளின் கற்பாறைகளை இறுக பிடித்து வளர்வதால் கடும் புயல் காற்று வீசினாலும் இந்த கேதுரு மரம் அசைக்கப்படுவதே இல்லை. இத்தனை சிறப்பம்சம் கொண்ட கேதுரு மரத்திற்கு ஒப்பனையாக இந்த நீதிமான் குறிப்பிடுகின்றார். ஏன்? இந்த வேர் பகுதி அசையா பர்வதத்தை கற்பாறைகள் இறுக பிடித்து வளரும், அதுபோல அசைக்கப்படுவதில்லை. அதுபோல நீங்களும் நமது அசையா பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி வாழ்ந்தால் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. மற்றும் இம்மரத்திலிருந்து நறுமணம் வீசுவது போல உங்கள் நற்குணங்கள் அநேகருக்கு நற்சாட்சி பெற வேண்டும். லீபனோன் என்பது வெண்மை, அதாவது நீங்களும் சுத்தமும் வெண்மையுமாய், அதாவது டிரான்ஸ்பரண்டாக சுத்தம் மனசாட்சியுடன் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இம்மரத்தின் கீழ் சுமார் 5000 பேர் வரை இளைப்பாறலாம் என்றும் உள்ளது. ஆம், உங்கள் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் ஸ்தலமாக கடந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகில் எத்தனையோ பல வித மரங்களை இருக்கலாம். ஏன் நீதிமானை இந்த கேதுரு மரம், இந்த சிடார் ட்ரீக்கு மட்டும் ஒப்பிடுவது போல நீங்களும் இந்த நீதிமான் பரிசுத்தவான் வருஷத்தில் காணப்படுவீர்களாக. ஆமேன். God bless you.